நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். நேயர்களே, நாம் இன்றைய தினம் பார்க்க இருப்பது ஒரு அன்பருடைய ஜாதகம். அவர் தொழிற்ஸ்தானம் எக்ஸ்போர்ட் கம்பெனி வைத்து நடத்தி கொண்டிருந்த தருணத்தில் என்னிடத்தில் பார்த்த பரிச்சயம் அவருக்கு உண்டு. அவர் பிறந்தது பாருங்கள், 14/6/1966 பிறந்தவர். 9:57 AM திருப்பூரில் பிறந்தவர். பிறந்த லக்ன கிரக அடைவுகள் பாருங்கள், பிறக்கும் பொழுது கடக லக்னத்திலே பிறந்திருக்கிறார். ராசி பாருங்கள், மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரம். இருப்பு முதல் பாதத்திலே பிறந்திருக்கிறார். 5 வருடம் 8 மாதம் 15 தினங்கள் மட்டும் கேது திசை இருப்பு முதலாவதாக இருந்தது. அதன் பிறகு சுக்கிரன் முடிந்து, சூரியன் முடிந்து, சந்திரன் முடிந்து, செவ்வாய் முடிஞ்சு, அதன் பிறகு சந்திர திசை கம்ப்ளீட்டா முடிஞ்சது. அப்ப 42 வயது அன்றைய தினம் நடக்கும் பொழுது என்னை பார்க்க அந்த ஜாதகர் வருகிறார். அப்போ 42 வயது கடந்த பிறகு சந்திர திசை அவருக்கு நிறைவடைகிறது, செவ்வாய் திசை அவருக்கு பூக்கிறது. அப்போ கடகலகணத்திற்கு செவ்வாய் பாருங்கள் முதல் தர யோகாதிபதி தானே என்று என்னை கேட்கிறார். முதல் தர யோகாதிபதி, பஞ்சம கர்மாதிபதி, பஞ்சம ராஜ பரிபாலனத்துக்கு சொந்தக்காரன் செவ்வாய். அவர் எங்கே அமர்ந்திருக்கிறார்? லக்னத்திற்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில். அவருக்கு ஒரு அரைகுறையாக ஜோதிடம் தெரியும். அப்ப 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் தொழிற்ஸ்தானாதிபதி இருந்தால் எவ்வளவு பெரிய நன்மை அல்லவா அப்படின்னு என்னிடத்துல கேட்கிறார். நன்மைதான், ஆனால் அவன் அமரப்பெற்ற இடம் ஒரு பாதக மாரகஸ்தானம். என்ன இப்படி சொல்றீங்களே அப்படின்னு கேட்கிறார். அதாவது 2 2 4 தான், 4 4 8 தான். ஆனா ஒரு சில இடத்துல 4 4 12 வரும், 2 2 3 கூட வரும். இது ஜோதிட கணக்கு என்பது ஒரே மாதிரி இருக்காது. ஆசிரியர் வகுப்பு பாடம் நடத்தும் போது அது 2 2 4 தான், 8 8 16 தான். இது அப்படி அல்ல. ஒரு நிலைப்பாடு உள்ள அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் யாரோட கூடி இருக்கிறது, யாருடைய பார்வை பார்க்கிறது, ஒரே மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஒருத்தருக்கு யோகம் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி இன்னொருக்கு நீ காட்சி பார்த்தீங்கன்னா அது மாறி இருக்கும், மைனஸா இருக்கும். அப்ப அந்த அடிப்படையிலே கடகலகணத்திற்கு 2 மாரக லாபாதிபதிகள் பரிவர்த்தனை. மாரகாதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா கடகலகணத்திற்கு 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானத்தை கை வைங்க. நீங்க கேட்பது தொழிற்ஸ்தானம், ஒரு மனிதனுக்கு உயர்வா தாழ்வா. அப்ப 10ஆம் இடத்தில் யார் அமர்ந்திருக்கிறார்? சுக்கிரனும் சந்திரனும் அமரப்பட்டிருக்கிறது. அப்ப கிரகத்தினுடைய அடைவு என்ன? கடகலகணம். கடகலகணத்திற்கு 5ஆம் பாவத்திலே கேது உச்சம் பெறுகிறது. 11ஆம் இடத்திலே ராகு. ராசி பாருங்கள், மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரம். கிரக அடைவு பாருங்கள், லக்னத்திற்கு 9ஆம் இடத்திலே சனி, திருதிய அதாவது பாக்கியஸ்தானத்திலே. 10ஆம் இடத்திலே சந்திரனும் சுக்கிரனும். 11ஆம் பாவத்திலே ரிஷபமனையிலே சூரியனும் செவ்வாயும் ராகுவும் அமரப்பட்டிருக்கிறது. 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானத்திலே விரையாதிபதியோட குருவும் புதனும் அமரப்பட்டிருக்கிறது. இதுதான் கிரகத்தினுடைய அடைவு. இப்ப நடப்பு திசை என்ன? செவ்வாய் திசை வரப்போகுது. அன்றைய தினம் அவருடைய வயது 42 வயது, அதாவது சந்திர திசை முடியுது. அப்ப என்னிடத்தில் பார்க்க வர்றார். 42 வயது, இன்னைக்கு 60 வயது அவருக்கு கிடக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அப்ப பார்க்கும் பொழுது செவ்வாய் திசை 2 3 ஜோசியரை பார்த்தனுங்க, ரொம்ப நல்லா வரும்னு சொன்னாங்களே. நீங்க உங்களிடத்துல பலதரப்பட்ட தொலைக்காட்சியில் உங்களை பார்த்திருக்கிறேன். இந்த செவ்வாய் இந்த லக்னத்திற்கு யோகாதிபதி லாபத்தில் இருந்தால் பன்மடங்கு ஈட்டு கொடுக்கணும். நிச்சயமா கொடுக்காதுங்க. டெக்ஸ்டைல்ஸுக்கு நிர்வாகத்துக்கு பூட்டு போட வச்சிரும், கடனை உருவாக்கிடும், நகநட்டெல்லாம் அடகு போகும், இல்லை நகநட்டெல்லாம் வித்துருவீங்க. கவனமா தொழில் பண்ணணுமே. இதுதான் இந்த எச்சரிக்கை நான் உங்களுக்கு சொல்றது. இப்ப சந்திரன் முடியுது, செவ்வாய் பிறக்குது. அதிகமான அகலக்கால் வச்சிடாதீங்க, நிர்வாகத்துக்கு பூட்டு போட்டுருவீங்க அப்படின்னு அவரு விழிபிதுங்கி பார்க்கிறார். என்னங்க எல்லா ஜோசியரும் நல்லா இருக்குன்றாங்க, நீங்க மைனஸ்ன்றீங்க. அதுதாங்க ஐயா, 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானம். அன்பர்களே, 10ஆம் இடத்துல யார் உட்கார்ந்து? சுக்கிரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெறுகிறது. இது நன்மையா தீமையான்னு பார்த்தா தீமையே. எப்படின்னா 10ஆம் இடம் சரத்துக்கு 2ம் 7ம் மாரகம். அப்ப சுக்கிரன் 2ஆம் இடமும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் லக்னத்திற்கு சுகலாபாதிபதியாக வருவார்.
அவர் தொழில் ஸ்தானத்துல போய் உட்காந்து தொழில இடி விழுந்த மாதிரி அப்படியே ஆட்டம் கண்ற மாதிரி இந்த நிலை. 2ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு அட்டமாதிபதி யாருன்னா செவ்வாய். அவர் எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாரு? தொழில் ஸ்தானத்துக்கு மாரகத்துல. இது லக்னத்திற்கு தான் லாபத்துல. இந்த நிலை உங்களுக்கு சாதகமா இல்ல. செவ்வாய் திசையில் அகலக்கால் வைக்காதீங்க. நான் ஒன்னு கேள்வி கேட்கிறேன், நீங்க ஒன்னு சொல்லுங்க. நீங்க தொழில் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, இப்போ அந்த தொழில் ஸ்தானத்துக்கு பக்கத்துல சுடுகாடோ இல்ல சமாதியோ இல்ல ஜீவ சமாதியோ அமர்ந்திருக்குதான்னு கேட்டு அப்படின்னு கேட்கறதுக்குள்ள ஒரு போன் அவருக்கு வருது. அன்றைய தினம் அதை அப்படியே விட்டாச்சு. ஆமா, அன்றைய தினம் அதை பேசிட்டு அதை அந்த ட்ராக்கை அப்படியே விட்ட உடனே அதுக்கு பிறகு அவர் தொழில் ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் நீங்க என் ஆபீஸ் வரணையா, அந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படின்னு கூப்பிடுறாரு. எங்க மாவட்டத்துக்கு வரும்போது சொல்லுங்க, நானே உங்களை அழைச்சி போறேன்னு. அப்ப எனக்கு ஒரு அந்த ஃபங்க்ஷன், அந்த ஊருக்கு நான் ஒரு ஊருக்கு போகும்போது அவர் டெக்ஸ்டைல்ஸ் ஆபீஸ்ல என்னை உட்கார வச்சு பார்க்கும்போது ஜன்னல் க்ளோஸ் ஆயிருந்தது. ஐயா நீங்க அன்னைக்கு ஒன்று கேட்டீங்களே, எனக்கு இன்னைக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு, இந்தாங்க இந்த ஜன்னலை ஓபன் பண்றேன், நீங்க எழுந்து பாருங்க அப்படின்றாரு. ஜன்னலை ஓபன் பண்றாரு. அவரு கிறிஸ்டின் சுடுகாடு அங்க இருக்கு. அதை பார்த்தோன்னே வியந்து பார்க்கிறேன். அன்னைக்கே நீங்க கேட்டீங்க, உங்க இடத்த தொழில் பண்ற இடத்துல சமாதி இல்ல ஜீவ சமாதி சுடுகாடு தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க. பாருங்க எவ்வளவு அழகான வேலை. காரணம் என்னன்னா, 5ஆம் இடம் ஆன்மா, 10ஆம் இடம் கர்மஸ்தானம். இந்த ஜீவன் உயிர் போனதுக்கு பிறகு இந்த உடலை எரிக்கிற ஸ்தானம், பிதைக்கிற ஸ்தானம் சுடுகாட்டுல சமாதி ஸ்தானத்துல. அப்போ இந்த கடகலகணத்திற்கு பஞ்சம கர்மாதிபதியாக வருவார். ஜீவ சமாதியாகவும் கர்மஸ்தானாதிபதியாகவும் வருவார் இந்த செவ்வாய். எங்க அமர்ந்திருக்கிறார்? 11ஆம் இடம் பாதகத்துல. அவருக்கு வீடு கொடுத்தவன் யாருன்னா சுக்கிரன். அவன் போய் கர்மஸ்தானத்தில் உட்கார்ந்ததுனாலதான் இந்த கேள்வி அன்றைய தினமே கேட்டேன். சபா இதனுடைய அனுபவத்தால் நான் கண்டுபிடிச்ச இது உண்மைங்க. இப்போ ஒருத்தர் கைரேகை ஜோதிடம் பார்க்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பர், நான் சொல்லிதான் அவர் கைரேகை, அவர் நானே ஜோதிடம் கத்து கொடுத்தேன். அப்போ அவருக்கு பிடிச்சது கரூரார் ஜீவ சமாதியினுடைய பேரை கரூரார் ஜோதிட நிலையம்னு வச்சிருந்தார். ஒரு முறை அண்ணே என் ஆபீஸ் ஒரு நாள் வாங்கண்ணே அப்படின்னு கூப்பிட்டார். சரி வர்றேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆபீஸுக்கு போன எல்லாம் பார்த்துட்டு டக்குன்னு போர்டு பார்க்கறேன், விசிட்டிங் கார்டு எடுத்து காட்டுறாரு. கரூரார் ஜோதிட மையம் வச்சிருந்தார். என்னப்பா இது, இவருக்கு ஒரு ஜீவ சமாதியுடைய ஒரு இறைவனுடைய ஜீவன் சமாதி ஆனவருடைய பெயரை வச்சிருக்கிறாரு. இவர் ஜாதகத்தை வாங்கி பார்க்கிறேன். அவர் பிறந்தது பாருங்கள் மகர லக்னம். இந்த மகர லக்னத்துக்கு பஞ்சம கர்மாதிபதி யாருன்னு கேட்டா சுக்கிரன் அல்லவா? அந்த இடத்துல பாருங்கள், சுக்கிரன் 5ஆம் இடத்தில் ஜீவத்தில் ஆட்சி பெறுகிறான். அவனுக்கு நட்சத்திரம் கொடுத்த கால் யாருன்னா ரோகிணி கால்ல அந்த சுக்கிரன் அமர்ந்திருக்கு. சந்திரன் பாருங்கள் தசம கேந்திரத்துல 10ல போய் தனிச்சு போய் உட்கார்ந்து இருக்கு. அப்ப பாருங்கள் 5-10 என்று சொல்லக்கூடிய ஜீவ ஆன்மா அந்த கர்மாதிபதியாக வருகிற இந்த சுக்கிரன் 5ல் ஆட்சி பெற்று அவன் வாங்கிய நட்சத்திராதிபதி பாருங்கள் ஜீவ சமாதி கர்மஸ்தானத்தில் அமர்ந்ததுனால ஜீவன் சமாதி ஆனவருடைய ஜீவ சமாதி அடைந்தவருடைய பெயரை வைத்திருக்கிறார். எப்படி இந்த கடகலகணத்திற்கு பஞ்சம கர்மாதிபதி செவ்வாய் போய் சுக்கிரன் மனையில் அமர்ந்து அந்த வீடு கொடுத்த கிரகம் கர்மஸ்தானத்தில் சுக்கிரன் போய் செவ்வாய் போய் சுக்கிரன் மனையில போய் உட்காருதுங்க. பஞ்சம கர்மாதிபதி அந்த வீடு கொடுத்த கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் போய் பாருங்கள் எங்க அமர்கிறது? மேசமனையிலே. அப்ப இவர் தொழில் பண்ற இடத்துல ஜீவ சமாதியை அமைஞ்சிருக்கணும், அல்லது சுடுகாடு இருக்கணும், இல்ல கிறிஸ்டின். இது பாத்தீங்களா கரெக்டா மேட்ச் ஆகும். இதை வைத்து பல பேர்களுக்கு நான் அப்ளை பண்ணி ஒவ்வொன்றும் என்னுடைய கண்டுபிடிப்பு தான் ஜோதிடம் என்று சொல்வதை போல இதே மகர லக்னத்திற்கு 10ல் சுக்கிரன், அவன் வாங்கிய நட்சத்திராதிபதி ராகு, ராகுவும் அங்கே வீற்றிருக்கிறது. அப்போ சுடுகாட்டுக்கு பக்கத்துல தான் உன்னுடைய தொழில் நடக்குதான்னு கேட்டேன். சார் என்னுடைய சாயப்பற்றைக்கு பக்கத்துல தான் சார் சுடுகாடு, தினமும் சவத்தை எரிக்கிறது, இங்கிருந்து நாங்க தொழில் பண்ணிட்டு பக்கத்திலே பார்க்க புகை மண்டலமா போவோம் சார் அப்படிங்கிறார். பாத்தீங்களா எவ்வளவு அழகாக கணக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் சொல்லுகிறேன். இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில 27 நட்சத்திரம், 108 பாதம், திதி, கரணம், அஷ்டவர்க்க பரலிருந்து பிக்ஸ் பண்ணி ரப்பர் ஸ்டாம்ப் குத்தி தான் நம்ம எல்லாம் வெளியில வரோம். நம்மளுக்கு தெரியாமல்
நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே பிக்ஸ் பண்ணி எழுதப்பட்டதனுடைய புத்தகத்தின் வாயிலாகத்தான் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் டிராவல் பண்றோம். அப்போ ஒருத்தர் நல்ல தொழில் அபரிதமா வர்றதும் இங்க எழுதப்பட்டிருக்கும், தொழில டவுன் ஆகுறதும் எழுதப்பட்டிருக்கும். எப்ப டவுன் ஆகும் எப்போ உயர்னு உண்மையான ஜோதிடருக்கு சத்தியமாக தெரியும் நண்பர்களே. அந்த அடிப்படையில் இந்த ஜாதகத்தை பாருங்க. அப்ப தொழில் ரீதியா 7 வருஷத்துல 3-4 ஜோசியர் சொன்னார் இல்லையா, எல்லாம் போய் லாஸ் ஆகி கடைச்செருவுக்கே அவர் வந்தார். அப்போ அந்த செவ்வாய் திசை என்பது 42 இருந்து 49 வரலும் அவர் தலை எந்திரிக்கவே இல்லை. அதுக்கு பிறகு அவருக்கு ராகு மகா திசை. 5 கேது இருந்தால் கொஞ்சுவதற்கு பிஞ்சேதுன்னு ஒரு பாடல் வரி. 5 குடையவன் ராகுவோட பின்னப்பட்டிருந்தால் பெற்ற பிள்ளைகளால் அவமானமும் நிந்தனையும் ஏற்படணும் இல்லையா. அவருக்கு மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்றைக்கு பிரிஞ்சு விவாகரத்தாய் மறு வாழ்க்கைக்காக குழந்தை ஜாதகத்தை எடுத்து வரார். அப்ப அவர் ஜாதகத்துல இப்ப நடப்பு திசை ராகு திசை கேது புத்தி நடக்குது. அப்ப பாருங்க, இங்க விதி என்ன இருக்கோ அதை சார்ந்து தானே குழந்தை பிறக்கும். அப்போ இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு விதி மாதிரி அமையுமா. அதனால்தான் ஒரு தகப்பன் தாய் ஜாதகத்தில் 5 ராகு இருந்து 5 குடைவன் கெட்டு போயிருந்தால் குழந்தைகளும் அதை சார்ந்து பிறந்து அவமானம் நிந்தனும் ஏற்படுது. கொல்லாமல் கொன்று விடுமான், அதாவது அல்லாமல் குறையாது கிள்ளாமல் வலிக்காது என்று சொல்வதை போல புத்திர தோஷம் எங்கிருந்து தழுவப்படுகிறது. 5ஆம் பாவத்தில் இந்த தம்பிக்கு இவருக்கு கேது 5ஆம் இடத்ததிபதி பாருங்கள் ராகுவோட. அப்ப குழந்தைகளுக்கு அவமானம் நிந்தனையும் ஏற்பட வேண்டும், அல்லது குழந்தைகளுக்கு வேறு ரூபத்தில் துன்பம் நிகழ வேண்டும் என்பது எழுதப்பட்டதனுடைய நியதி. மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.